வணக்கம். இன்னைக்கு உலகத்திலேயே தானத்திலேயே சிறந்த தானமா இருக்கிற அன்னதானத்த பத்தி தாங்க உங்ககிட்ட பேசப் போறேன். அன்னதானம் செய்யறதும் சுலபம் கிடையாது. அத பெறுவதும் சுலபம் கிடையாது அப்படிங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. எல்லாராலயும் சட்டுன்னு போய் அன்னதானம் செய்ய முடியாது. அதற்கு காலம், சூழ்நிலை எல்லாமே நமக்கு கைகூடி வரணும். ஆனா இத ஏன் சிறந்த தானம்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன எளிதில் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கறதே அவங்களோட பசிக்கான உணவ போடும்போது தான் நமக்கு அது கிடைக்கும். பசித்த வயிறுக்கு உணவு குடுத்துட்டா, அவன் வயிறு நிரம்ப சாப்பிட்டு, மனசும் திருப்தியாகி நம்மள வாழ்த்தும்போது, அதுக்கு பலன் ரொம்ப அதிகம். இது ஏறத்தாழ எல்லா மக்களாலயுமே எளிதில் செய்யக்கூடியது தான். ஆனா எல்லாருமே அன்னதானம் செய்ய தங்களோட மனச பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்களா? அப்டின்னா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா, நாம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குது அப்டின்னா தான், ஒரு விஷயத்த செய்யணும் அப்டிங்கிற எண்ணத்துக்கே நம்ம வரோமே. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இப்போ பல ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க. இல்ல பல பெரியவங்க, இல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல், இல்ல வேற எங்கேயாவது படிக்கிற புத்தகங்கள், இல்ல நெறைய புராணங்கள், இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்க அப்டின்னா, அன்னதானத்தோட பெருமைய நெறையவே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அதனால கிடைக்கக்கூடிய பலனையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பலன உத்தேசித்து தான் நெறைய பேர் இன்னைக்கு அன்னதானமே நம்ம செய்றோம். இந்த அன்னதானத்த பார்த்தீங்கன்னா, நம்ப 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நாமளே செய்யறது. இப்ப எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்டின்னா, நானே பக்குவமா உணவ சமைச்சு, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, அத மத்தவங்களுக்கு அன்னதானமா பரிமாறுறது. இன்னொன்னு கர்ணன் செஞ்சாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி. உங்ககிட்ட உணவு இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க கிட்ட தேடி போங்க. அவங்க கிட்ட உங்களுக்கான உணவு கிடைக்கும். அவங்க சாப்பாடு போடுவாங்க. இல்லைனாலும் நீங்க அவங்கள அழைச்சிட்டு போய், இவங்களுக்காக நீங்க உணவு குடுங்க அப்படின்னு நம்ப கை காட்டி விடலாம். அந்த மாதிரி 2 வகையா நம்ப செய்யலாம். அன்னதானம் செய்யறதுக்கான அந்த உணவு எப்படி இருக்கணும்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில எல்லா மக்களுக்குமே வியாதிங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதுவும் நெறைய பேரு பிபி, சுகர் இதோட தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் ஆதி காலத்துல எல்லாம் நம்ம கோவில்கள்ல எல்லாம் புளியோதரை, தயிர் சாதம், பொங்கல் இதுதான் குடுப்பாங்க. இல்லைன்னா லெமன் சாதம். இந்த சாதம்லாம் ஏன் குடுத்தாங்க அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு இது உடனே கெட்டு போகுற பொருள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது கெடாம இருக்கும். அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கூட வீட்ல இருக்கவங்க கூட பகிர்ந்து கூட சாப்பிடலாம். அதனால நீங்க ஒரு அன்னதானம் செய்றீங்கங்கும்போது, அதுக்கான இடத்த சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி உணவு குடுக்கணும். மிதமான காரம், மிதமான உப்பு எதுவுமே அதிகமா இருக்கக்கூடாது. நம்ம வீட்ல செய்ற மாதிரி சாப்பாடு, இல்ல விருந்துக்கு வரவங்களுக்கு குடுக்குற மாதிரி சாப்பாடு செய்யக்கூடாது. இது முழுக்க முழுக்க பகவானுக்காகவே, பகவான் அந்த உணவ சாப்பிட போறாரு அப்படிங்கிற நெனப்போட தான் அந்த உணவ நாம சமைக்கணுமே. ஏன்னா, நாம அந்த உணவ சமைக்கும்போது பகவான நெனச்சுக்கிட்டு, அவரோட பாட்ட பாடிக்கிட்டோ, இல்ல அவருடைய நாமத்த சொல்லிக்கிட்டோ, அவர் நம்மளோட உணவ சாப்பிட போறாருங்கிற அந்த எண்ணத்தோட அந்த உணவ சமைக்கும்போது, அந்த பிரசாதத்தோட டேஸ்ட்டு வேற லெவல்ல வரும். சுத்தபத்தமா அத சமைக்கணும். மிதமான காரம், உப்பு எல்லாமே போட்டு. அது அந்த டூரேஷன் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, நம்மகிட்ட வாங்கிட்டு போறவங்க கொஞ்சம் ஊருக்கு போயி,
1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் டிராவல் கடந்து போய் கூட வீட்ல பசங்களுக்கோ, மனைவிக்கோ, அப்பா, அம்மாவுக்கோ குடுத்துட்டு சாப்பிடணுங்கிற எண்ணத்தோடவும் இருப்பாங்க. அதனால அது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க அந்த உணவ சமைக்கணும். அதுவும் முக்கியமா பகவான மனசார நெனச்சுக்கிட்டு, அவரோட நாமத்த பாடிக்கிட்டு சமைக்கணும். இல்லையா, நீங்க ஒரு ஆள வச்சு சமைக்கிறீங்களா? அப்படிங்கும்போது, அவர்கிட்ட நீங்க தெளிவா சொல்லிடணும். இது பகவானுக்கான சாப்பாடு. அதனால அவர நெனச்சுக்கிட்டு சுத்தபத்தமா நீங்க சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பகவான நெனைக்கலினாலும் அந்த உணவு நல்லபடியா வரணும்னு நீங்க பகவானோட நாமத்த அந்த சமையல் முடிக்கிற வரைக்கும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க. சமைச்சு முடிச்சாச்சு. ஒரு சிலர் கோவிலுக்கு எடுத்துட்டு போயி பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு, நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அப்புறம் மத்தவங்களுக்கு தானம் குடுப்பாங்க. இல்ல ஒரு சிலர் வந்து வீட்லயே சுவாமிக்கு படைச்சுட்டு கொண்டு போய் பரிமாறுவாங்க. சில பேர் பேக் பண்ணி கொண்டு போய் வெளிய குடுத்துருவாங்க. இந்த மாதிரி நெறைய இருக்கு. ஸோ, நீங்க எந்த முறைய ஃபாலோ பண்றீங்களோ, அத ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நீங்க குடுக்கும்போது, நீங்க எடுத்து வைக்கிற அந்த பிளேட் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து கையேந்தி அந்த ஒரு பிளேட் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த பிளேட்ல நீங்க சுட சுட அந்த உணவு போடும்போது, அந்த சூட தாங்கக்கூடிய வலு வந்து அந்த தட்டுல இருக்கா? அப்படிங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா, இப்ப வந்து நெறைய பேப்பர் பிளேட்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்ததுனால பேப்பர் கப்ஸு எல்லாமே வந்துடுச்சு. சில பேர்லாம் இந்த ரொம்ப தின்னான பேப்பர்ல தான் வந்து சாப்பாடே குடுக்குறாங்க. இல்ல பிளாஸ்டிக் பேப்பர். அப்படி இல்லையா ரொம்ப தின்னான பிளாஸ்டிக் கப்ல தான் வந்து பாயாசத்த சுட சுட குடுக்குறாங்க. சில இடத்துல இதெல்லாம் நடக்குது. நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அத வாங்கும்போது அவங்க அந்த சூடு தாங்க முடியாம ஒரு சிலர் கீழ போட்டர்றாங்க. தவறுது. சில உணவுகள் கீழ தவறி போகுது. அப்படியே கீழ போட்டர்றாங்க. இதுவே சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, யோசிச்சு பாருங்க அவங்களோட பிஞ்சு கைகள்ல எந்த அளவுக்கு வேதனை குடுக்கும். இதே வயசானவங்களாலயும் அத வந்து ஹோல்டு பண்ணிக்க முடியாது. அப்ப நீங்க அத வந்து ஒரு இலை வச்சு பரிமாறுறீங்களா? அத பரிமாறிடுங்க. அப்படி இல்லையா, தட்ல வச்சு தாங்க நாங்க குடுக்க போறோம் அப்படின்னா, அதுக்கான அந்த தட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ற மாதிரி, தொன்னையோ ஏதோ ஒண்ணு. நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, சூட்ட பொறுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு தட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, பகவான் வந்து எந்த ரூபத்திலயும் மனித ரூபத்துல வந்து அந்த உணவ வாங்கிட்டு போவாரு. அவரே வந்து வாங்குறாருங்கும்போது, நீங்க குடுக்குற அந்த பிளேட் சுட்டுச்சு அப்டின்னா, அவருடைய கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா, நம்பள மாதிரி தானே இன்னொரு மனிதரும். உங்களாலயே அந்த வெப்பத்த தாங்கிக்க முடியாதுங்கும்போது, இன்னொரு மனிதரால தாங்கிக்க முடியும்னு நாம வந்து அசால்ட்டா ஒரு இந்த பிளேட்ல போதும் குடுத்துக்கலாம் அப்டின்ட்டு குடுக்கறதும் ரொம்ப தப்பு. அடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய பிளேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா சாப்பாடு அதிகமா இருக்கும். ஒரு சிலர் 2, 2 பிளேட்டா வாங்கி மூடி வச்சு எடுத்துட்டு போகறதுக்காகவும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிளேட் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாரி டைம் நீங்க பேக்கப்க்கு ஒரு கட்டு நீங்க சேர்த்து வாங்கிட்டே போயிடுங்க. தப்பு கிடையாது. அது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் மீதி இருந்துச்சுனாலும் அத நீங்க யூஸ் பண்ண தான் போறீங்க. இல்ல கோவில்ல நீங்க அத குடுத்துட்டாலும் அத அவங்க பயன்படுத்திப்பாங்க. அடுத்து அந்த சூடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த சாதத்த பரிமாறும்போது, குடுக்கும்போது இன்முகத்தோட சந்தோஷமா குடுங்க. உங்க சொந்தக்காரங்கலாம் வந்துட்டாங்க அப்டின்னா, உங்ககிட்ட பக்கத்துல நின்னு கையேந்தி நிக்கிறவங்களுக்கு குடுக்காம, மத்தவங்களுக்கு வந்து கூப்ட்டு கூப்ட்டு குடுக்கறது சரியான பண்பு கிடையாது. அது அவங்களுடைய மனச அதிகமாவே புண்படுத்தும். அத மனசுல வச்சுக்கோங்க. அதனால கோவிலோ, அன்னதானம் போடுற இடத்துலயோ நாம எந்த விதத்திலயும் இவங்க எனக்கு நெருங்கிய நண்பன், இல்ல எனக்கு துரோகி, விரோதி, இல்ல இவங்க ஏழை, எனக்கு இவங்கள பார்த்தாவே பிடிக்காது. இந்த பாகுபாடெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல வரவே கூடாது. எல்லாரையும் சரிசமமா நெனச்சு, எல்லாரும் பகவத் ஸ்வரூபமா நெனச்சு, அவங்க எல்லாருக்கும் உங்க கையால அந்த உணவ அன்போட குடுக்கணும்.
பகவானே வந்து அவங்க ரூபத்துல வாங்கிக்கிறாங்கன்னு மனசார நினைச்சு கொடுங்க. அடுத்து இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நாங்க 2, 2 பேத்துக்கு வாங்குறோம் அப்படின்ட்டு 2, 2 பிளேட்ல வாங்குவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அப்படியா வாங்குனாலும் மத்தவங்களுக்குலாம் குடுத்துர்றேன். இருந்துச்சுன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணி கூட இன்னொரு பிளேட் வாங்கிக்கோங்கன்னு அன்பா சொல்லுங்க. இல்ல உங்களால குடுக்க முடியும், எல்லாருக்குமே பரிமாற முடியும்போது அவங்களுக்கு அந்த பிளேட்ட சந்தோஷமா குடுத்துருங்க. வேண்டாம், இந்த கோபப்படாதீங்க. அந்த மாதிரி இடத்துல எரிச்சல் படுறதோ, இல்ல கோபப்படுறதோ, இல்ல பார்வையாலேயே ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த உணவு வந்து குடுத்துட்டு இருக்கும்போது, பார்வையால சில பேர் வந்து சைன் குடுப்பாங்க. கோபமா இருக்க மாதிரி. இந்த சைன் எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியுமே! அந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? இது உணவு குடுக்கும்போது. இதே உணவு வாங்க வரீங்க பார்த்தீங்களா? அவங்களும் அப்படிதான். உணவு வாங்க வரீங்கன்னா, குடுக்குறவங்களோட மனசு பாருங்க. அவங்க குடுக்குற உணவ பழிக்காம, அத பகவானோட பிரசாதமா நெனச்சு அன்போட வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட தட்டு இருந்தா வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க கையில வச்சிருந்தாலும் அத பத்திரமா இது பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து உணவ கோவில்லயே சாப்பிட்டுருவாங்க. இல்ல அந்த இடத்துலயே சாப்பிட்டுருவாங்க. சில பேர் பேக் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா எல்லாராலயுமே எல்லா உணவையும் எல்லா நேரத்துலயுமே சாப்பிட முடியாது. ஏன்னா இதுதான் உண்மைங்க. ஏன்னா வயசானவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க கோவிலுக்கு. ஏன்னா நெறைய பேர் வயசானவங்க தான் கோவிலுக்கு வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பிபி இருக்கும், சுகர் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்னால ஒரு சில உணவுகள அவங்களால சாப்பிடவே முடியாது. அதனால அந்த உணவ தான் பேரனுக்கோ, பேத்திக்கோ, இல்ல மகனுக்கோ, மகளுக்கோ எடுத்துட்டு போய் குடுக்கலாம். இது சுவாமி பிரசாதம்ங்கிற எண்ணத்துல தான் அவங்க எடுத்துட்டு போவாங்க. அப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா, தயவு செஞ்சு அதுக்கு நீங்க எந்த வகையிலயாவது சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தண்ணி. தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கை கழுவுறதுக்கு, இல்ல குடிக்கிறதுக்கு. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சதுமே தண்ணி ரொம்ப தேவைப்படும். அதனால அந்த தண்ணியும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வசதியும் நீங்க பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது இன்னுமே நல்லது. பிரசாதம் வாங்கிக்கிட்டு போறவங்க பல பேரு பல நேரத்துல, அதாவது பல விசேஷமான நாட்கள்ல, எனக்கு 2 தட்டு வேணும், 4 தட்டு வேணும்னு கியூல வாங்கிப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து பண்டில் பண்டிலா அடுக்கிப்பாங்க. ஆனா அது வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போக மாட்டாங்க. அது தெருவோரம் ஒரு மூலையில கிடக்கும். இந்த மாதிரி பகவானோட பிரசாதத்த தயவு செஞ்சு நீங்க உங்களுக்காக மட்டும் வாங்கிக்கோங்க. வீட்ல வந்து என் பசங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்ட்டு அப்படிலாம் வாங்காதீங்க. ஒருத்தர் வாங்குனீங்கனாவே ஒவ்வொரு வாய், ஒவ்வொரு ஸ்பூன் சாதம் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாவே அதுவே போதும். ஒரு பருக்க சாதமே எல்லாருக்குமே எனஃப். ஏன்னா அதுவும் தெய்வ பிரசாதம் தான். அந்த மாதிரி நீங்க வேஸ்ட் பண்ணும்போது, அது உங்களுக்கு பாவத்த தான் சேர்த்தும். ஏன்னா அது பகவானுக்காகவே செஞ்சு, பகவானுக்கே நைவேத்தியம் பண்ணுன உணவு. அத நீங்க பல நேரத்துல இந்த மகா சிவராத்திரி, இல்ல பிரதோஷம், பல வைகுண்ட ஏகாதசி இந்த மாரி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா பெரிய கோவில்கள்லயுமே வந்து தலவாழ இலை போட்டு உணவு பரிமாற முடியாது. நெறைய சிறிய கோயில்களும் இருக்கு. அந்த மாரி கோவில்கள்ல தட்டுல தான் பிரசாதம் தருவாங்க. அது எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு நெறைய பேர் எல்லாம் வாங்கிப்பாங்க. ஆனா, போற வழியில எங்கேயாவது வந்து அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அந்த உணவு கிடைக்காமலே போயிருக்கும். யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த உணவு தேவைப்படும்னு நீங்க மனசார உணர்ந்து, பகவான் பிரசாதம் எல்லாருக்குமே பொதுவானது, சரிசமமா கிடைக்கணும்னு மனசுல நெனச்சுக்கிட்டு, ஒரு பிளேட் மட்டும் பிரசாதம் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இவ்ளோ தானத்துல இவ்ளோ சூட்சுமமான விஷயங்கள் இருக்குன்னாலும், இந்த தானத்தினால, இந்த அன்னதானத்தினால என்ன பலன்பா? அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன பலனா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க. 11 நாளைக்கு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களுக்கு இது நடக்கும். கைக்கூடி வரும்னு ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. அந்த பலனும் கைகூடும். ஆனா, எனக்கு தெரிஞ்சு உண்மையான பலன் என்ன தெரியுமாங்க? நம்ம ஒரு விதை போட்டோம்னா, அந்த செடி தான் முளைக்கும். அதே மாதிரி தாங்க.
நீங்க அன்னத்த விதையா போடும்போது அன்னம் தான் முளைக்கும். அதாவது உங்க வீட்ல அல்ல குறையாத அன்னம் இருந்துகிட்டே இருக்கும். அன்னபூரணி நிரந்தரமா வாசம் செய்வா. அதுதாங்க அன்னதானத்தோட மிகச்சிறந்த பலனே. ஏன்னா உங்க வீட்ல நீங்க பசியோட என்னைக்குமே இருக்க மாட்டீங்க. அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா. அப்படியே பசி எடுத்துன்னா உங்களுக்கு உடனே சாப்பாடு செஞ்சு சாப்பிடக்கூடிய வசதியோட தான் இருப்பீங்க. அடுத்து திடீர்னு ஒரு 4, 5 பேரோ, 10 பேரோ உங்க வீட்டுக்கு வந்துட்டாலும், அவங்கள அவங்களுக்கு நீங்க சமைச்சு போடக்கூடிய அளவுக்கு உங்க வீட்ல உணவுப் பொருட்கள் இருக்கும். அத உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உணவு உங்க வீட்ல இருக்கும். உணவுப் பொருட்கள் இருக்கும். அத மேனேஜ் பண்ற அளவுக்கு. ஸோ, இந்த மாதிரி பலன் எல்லாமே நமக்கு டே டு டே லைஃப்ல நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, இத நம்ம முழுசா இதனால தான் நமக்கு இப்படி உணவு கிடைச்சிட்டு இருக்கு. நித்தம் நமக்கு ஒரு குறைவும் இல்லாம அன்னம் கிடைச்சிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியறதே இல்ல. அடுத்து எல்லாராலயும் எல்லா உணவையும் சாப்பிட முடியறதில்லன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. ஏன்னா ரொம்ப வசதியான ஆளா இருப்பாங்க, பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்களால நம்மள மாதிரி விதவிதமா உணவ சாப்பிட முடியுமான்னா முடியாது. ஆனா அவங்க எல்லாருமே அன்னதானம் பண்ணுவாங்க. மத்தவங்க அந்த விதவிதமான உணவ சாப்பிட்டு மகிழும்போது, அத பார்த்து திருப்தி அடைஞ்சுப்பாங்க. ஸோ, நமக்கு நெனச்ச நேரத்துல உணவு, பசி எடுத்தாலும் உடனே சாப்பிட்டு, சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு உணவு வீட்ல இருந்துகிட்டே இருக்கும். இல்ல திடீர்னு அதிதிகள் வந்துட்டாலோ, அதாவது 10 பேரோ, 15 பேரோ எத்தன பேர் வந்தாலுமே, அவங்களுக்கான உணவ உடனே சமைச்சு குடுக்குற அளவுக்கு உணவு பதார்த்தங்கள் உங்க வீட்ல ரெடியா இருந்துகிட்டே இருக்குங்க. அது குறையவே குறையாது. அடுத்து உங்களுக்கு சட்டுன்னு எந்த ஒரு வியாதியும் சுலபத்துல வராது. ஏன்னா நம்ப இப்போ நெறைய ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டோம். சத்தான உணவ சாப்பிடுறதுல அதிக ஈடுபாடு கொண்டு வந்துட்டோம். நமக்கோ, நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி. அதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே கிடைச்சிடும். ஏன்னா நீங்க நல்ல உணவ தேடி சாப்பிடக்கூடிய சூழ்நிலைய பகவான் உருவாக்கிடுவாரு. ஏன்னா அன்னதானம் செய்றவங்க ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தா இன்னும் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பகவான் உங்கள ஆரோக்கியமாவே வச்சிருப்பாரு. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வச்சிருக்க மாட்டாரு. உங்களுக்கு அன்னம் அன்னலட்சுமி குறையவே மாட்டா. ஏன்னா நீங்க நல்ல செல்வத்தோட, செழிப்போட இருந்தீங்க அப்படின்னா, உங்களால இன்னும் 4 பேரு நல்லா இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு குடுத்து மகிழ்ற கேரக்டர் அப்படின்னா, அவரு உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாரு. உங்க மூலமா இன்னும் பல பேருக்கு போகும் அப்படின்ட்டு. அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உங்களுக்கு தேவையான செல்வம் வந்துரும். உங்க வீட்ல அல்லல்ல குறையாத அன்னம், அன்னபூரணி தேவி நித்தியமா வாசம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இன்கேஸ் இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா, எல்லாராலயும் பெரிய அளவுல செய்ய முடியாது. ஏதோ 1, 2 பேத்துக்கு என்னால உணவு வாங்கி குடுக்க முடியும் அப்டின்னாலும் கூட, அதுவும் ரொம்ப நல்லது தாங்க. உங்க கையால சமைச்ச உணவு வாங்கி குடுத்தாலும் சரி, இல்ல ஹோட்டல்னாலும் சரி. ஹோட்டல்ல முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் ஹோட்டலா பார்த்து, நல்ல உணவா பார்த்து, பக்குவமா சமைச்சு வாங்கி குடுங்க. நீங்க சுத்தான்னமா தயிர் சாதம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தா கூட, அதுவே சிறந்த தானம் தாங்க. அன்னதானம் தான். அடுத்து ம் இந்த யாராவது ஒருத்தரு எங்கேயாவது திடீர்னு ரொம்ப பசிக்குதுன்னு நிப்பாங்க. ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது குடுங்கன்னு. அப்ப அந்த நிமிஷம் உங்க கையில இருக்கிற உணவையோ, இல்ல உங்க கிட்ட இருக்க காச வச்சு ஒரு உணவ அவங்களுக்கு வாங்கி குடுத்து, அவங்கள வயிறார சாப்பிட வச்சுட்டீங்க அப்டின்னா, அது மிகச்சிறந்த அன்னதானம்ங்க. ஏன்னா, பசியோட இருக்கிற மனுஷன பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்க பீரியட்ல. உண்ம. ஏன்னா எல்லாருமே எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கோம். எல்லாருக்குமே போகுது. ஆனா, அதீத பசியோட
என்னால தாங்க முடியல. ரொம்ப பசிக்குதுன்னு உங்களால அத வந்து எமோஷனலா அந்த ஃபீல் வந்து உணர முடியும். அந்த வைப வந்து உணர முடியும். அவங்க சொல்லாமலே, ஐயோ! அவங்க ரொம்ப பசியில இருக்காங்கங்கிற நீங்க உணர்ந்து, அவங்களுக்கு உணவ குடுத்தீங்க அப்டின்னா, அது மிகச்சிறந்த அன்னதானம் உலகத்திலேயே. அந்த மாதிரி பெர்சன் உங்க முன்னாடி வர்றது ரொம்ப கஷ்டம். ரேரா தான் நடக்கும். அப்டியே அவங்க வந்துட்டாங்கன்னா, அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காதுங்க. ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அவுங் உங்களோட பசிய பொருட்படுத்தாம, அவங் நம்பள மாதிரி தானே அவங்களும். அவங்களோட பசி, அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே முழுசா உணர்ந்து, அந்த நிமிஷமே காலம், நேரம் எதுவும் பார்க்காம, உங்க சூழ்நிலை பார்க்காம, உங்களுக்கு இருக்கிற அர்ஜென்ட்டான வேலைய பார்க்காம, எதையும் பார்க்காம, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அந்த ஒரு பெர்சனுக்காக அந்த பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க உணவ எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க மட்டும் இல்லைங்க. உங்க ஒட்டுமொத்த ஜெனரேஷனுமே நல்லா இருக்கும். அன்னத்துக்கு குறைவில்லாம. நீங்க எந்த காலத்திலயும் பட்டினி இருக்க மாட்டீங்க. அன்னத்துக்காக வேற ஒருத்தர் கைய ஏந்தி நிக்க மாட்டீங்க. அந்த சூழ்நிலைக்கு பகவான் உங்களை தள்ளிட்டு கொண்டு போய் நிறுத்தவே மாட்டாரு. உங்கள நல்லா வச்சு பார்த்துப்பாரு. அந்த மாதிரி ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வரணும்னு பகவான வேண்டிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரேர். கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப ரேரா தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பயன்படுத்திக்கோங்க. அடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சிவன் கோவில்லலாம் வந்து பிரசாதம் வாங்கிட்டு போவாங்க. சிவன் கோவில் பிரசாதம் அங்கேயே தான் சாப்பிடணும்னு சில பேர் சாப்பிடுவாங்க. சில பேரால சாப்பிட முடியாது. அதுக்கெல்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. சிவன் சொத்து குலநாசம். சிவன் கோவில்லேருந்து எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப நாம யார் சொத்துங்க? நாமளா சிவன் சொத்து தான. அப்புறம் நம்ப எங்க எடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த ஒரு 2 பிஞ்சு திருநீறு சிவனுடைய சொத்து அப்படின்னா, நாமளும் அவருடைய சொத்து தாங்க. அவருக்கு காலத்துக்கு ஏத்த மாரி மனிதர்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்மள விடவே நம்மள பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் தான் பகவான். அது பரமேஸ்வரன்னா ரொம்ப கருணை உள்ளவர். அவராட்ட அன்பு செய்றவர் இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் கோவில்ல இருந்து உணவோ, திருநீரா நீங்க எடுத்துட்டு போகும்போது, அவர் கோச்சிக்கவும் மாட்டாரு. நீங்க சொல்லுங்க, "அப்பா, நானே உன் சொத்து. அப்ப இந்த திருநீரு எனக்கும் சொந்தமானதா?" அப்படின்னு எடுத்துட்டு போங்க. உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த திருநீர வச்சு விடுங்க. திருநீரு அவ்ளோ அரிய மருந்து. அது கோவில் பிரசாதமா கிடைக்கும்போது, அதுல நெறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் இருக்கும். அது உங்க வீட்ல இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கோ, பெரியவங்களுக்கோ வைக்கும்போது, அவங்களோட உடம்பெல்லாம் ஆரோக்கியமாகும். அவங்களுக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியாம அதெல்லாம் காணாமலே போயிடும். அடுத்து சிவன் சத்து குலநாசம்ங்கிறதுக்கான ரியல் மீனிங் என்னன்னா, அந்த பரமேஸ்வரனே, "அப்பா நீதான்ப்பா என் கதி. உன் கால்ல நான் விழுந்துட்டேன். எனக்கு எல்லாமே நீதான்" அப்படின்னு அவரையே நம்பி வாழ்ற பக்தர்கள யாராவது துன்புறுத்துனாங்க அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு கெடுதல் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய குலத்த தாங்க சிவன் நாசம் செய்வாரு. மத்தபடி திருநீர் எடுத்துட்டு போறதுனாலயோ, பிரசாதம் எடுத்துட்டு போறதுனாலயோ, குலத்த நாசம் பண்ண மாட்டாரு. சரிங்களா? அதனால மனசுல இதெல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த அன்னதானம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. அது பகவானுக்காகவே செய்றேன்னு மனசார அவர மட்டுமே பிரார்த்திச்சு, அவரோட நாமத்த சொல்லிக்கிட்டே அந்த உணவ சமைச்சு, அவரே வந்து உங்ககிட்ட கையேந்தி வாங்கிக்கிறார்ன்னு நெனச்சு, அந்த பிளேட் முதற்கொண்டு ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே ஏன்னா நம்ம பெரிய விஷயம் பண்றோன்னு, இந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள பல பேர் கோட்ட விட்டுர்றாங்க. ஆனா அந்தந்த விஷயத்துல தான் வந்து பகவான் வந்து செக்கே வைப்பாரு. இந்த
ஸ்ரீனிவாச கல்யாணம் அந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பில வைக்கலையான்னு குறை சொல்லன்னா பல சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த சீர்வரிசையில கேள்வி கேட்பாங்க இல்லையா? "ஏன் கருவேப்பில இல்ல?" அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க. அதனால நம்ம செய்யறத பெர்ஃபெக்ட்டா ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் முழுசா பெர்ஃபெக்ட்டா எந்த குறைவும் இல்லாம, உங்க மனசுக்கு முழுமையான திருப்தி தர மாதிரி அந்த அன்னதானத்த நீங்க செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கும் புண்ணியம், உங்ககிட்ட இருந்து அந்த தானத்த வாங்கிட்டு போறவங்களுக்கும் அதீத புண்ணியம். ஏன்னா, நீங்க அந்த உணவ பகவான நெனச்சுக்கிட்டு அவரோட நாமத்த சொல்லிக்கிட்டே சமைச்சிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு பருக்கையும் அந்த உணவா அவங்க சாப்பிடும்போது, பகவானோட அனுக்கிரகம் அந்த நாமத்தையே சாப்பிடுறதுக்கு சமம். அப்ப அவங்க உடம்பு ஆரோக்கியம் மேம்படும். அவங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம, பக்தியில அவங்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும். மேலும் மேலும் பகவான சேரணும், அவர் திருக்கோவிலுக்கு போகணும். ஏதாவது ஒரு வகையில அவர் மேல ஒரு ஈர்ப்ப உண்டாக்குறதுக்கு, பக்திய அதிகப்படுத்துறதுக்கு அந்த பிரசாதம் கண்டிப்பா அமையுங்க. இதுதாங்க நான் இந்த அன்னதானத்துக்காக சொல்ல வந்த விஷயம். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அழகா நோட் பண்ணி, நம்மள மாரி ஒருத்தர், நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி, நீங்க பக்குவமா பார்த்து பார்த்து செய்யும்போது, பகவான் அப்படியே உச்சி குளிர்ந்து இறங்கி அவரே வாங்கிட்டு போவாரு. அது நான் முழுசா ஏத்துக்கிட்டேன்டா. நீ இன்னைக்கு செஞ்ச அன்னதானத்துல நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன்னு, உங்களுக்கு உடனே அவர் ஏதாவது ஒரு சைன் மூலமா உங்களுக்கு உடனே காட்டி குடுத்துருவாரு. இதுதாங்க. எனக்கு காலேஜ் டைம்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் என் வெங்கட்ன்னு சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா? நான் எப்பயுமே எங்க வீட்ல எல்லாருமே நாங்க காலை உணவு சாப்பிடவே மாட்டோம். அன்னைக்கு லஞ்சுக்கு நான் தோசை தான் சுட்டுட்டு இருந்தேன். தோசை, பொடி. ஆனா அன்னைக்கு காலையில தோசை சுட சுட எனக்கு சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி 2 தோசை சாப்பிடலான்னு சாப்பிட்டேன். அப்புறம் 4 தோசை எடுத்து டிஃபன் கேரியர்ல போட்டுட்டு எட் எடுத்துட்டு போயிட்டேன் காலேஜுக்கு. பஸ் ஸ்டாண்ட் நின்னேன். ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. அங்க நான் நின்னுட்டு இருக்கும்போது, ஒரு கப்பிள் பார்த்தேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்புறம் அவங்க கிட்ட 3 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. குறவர் கூட்டம். ஒய்ஃப்ல கண் ஒய்ஃபோட கண்ல கண்ணீர் வந்துட்டு இருக்கு. 3 குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்க. 2 வயசு, 3 வயசு, 5 வயசு இந்த வயசுல குழந்தைங்க. பசிக்குதுப்பா, பசிக்குதுப்பான்னு சொல்லுதுங்க. அந்த அப்பா அந்த குழந்தைங்களுக்கு எந்த வார்த்தை சொல்றதுன்னு தெரியாம அப்படியே தவிச்சு அவரு நின்னுகிட்டு இருந்தாரு. என்னால இந்த குழந்தைங்களோட பசியும் முழுமையா உணர முடிஞ்சது. அதே சமயம் அவங்க அப்பாவோடைய எமோஷன்ஸையும் முழுசா உணர முடிஞ்சது. ஏன்னா அவரால அந்த வலிய தாங்கிக்க முடியல. மனைவிய பக்கத்துல அழறாங்க. ஆனா அவர் தன்னால வெளிய அழ முடியல. குழந்தைங்க இருக்காங்கன்ட்டு அத அடக்கிக்கிட்டு வேற எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு. குழந்தைங்க 3 பேரும் அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் பஸ்ஸு வந்துருச்சு. உங்ககிட்ட பாத்திரம் இருந்தா குடுங்கன்ட்டு நான் என்னோட உணவ அவங்ககிட்ட குடுத்துட்டேன். தயவு செஞ்சு குழந்தைங்கள சாப்பிட வைங்க அப்படின்ட்டு குடுத்துட்டு அப்புறம் தான் நான் வந்தேன். நான் அப்புறம் தான் நெனச்சுக்கிட்டேன். ஹே நாராயணா! நானும் பட்டினியா கிடக்கக்கூடாதுன்னு தான் என்னை சாப்பிட வச்சியா? அப்படின்ட்டு. அந்த குழந்தைங்களையும் பட்டினி இருக்கக்கூடாதுன்னு பகவான் சாப்பிட வச்சு பார்த்தாரு. இதுதாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கும்போது, கண்டிப்பா உங்களால முடிஞ்சத மத்தவங்களுக்கு உணவா குடுக்க முடிஞ்சா உணவா குடுங்க. இல்லையா வழிகாட்டுங்க. கர்ணன் செஞ்ச மாதிரி. தேங்க் யூ.